என் சக குடும்ப தோழர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய நேர வணக்கம். நம்முடைய சங்கத்திலே அகில இந்திய லேஅவுட் ப்ரமோட்டர்ஸ் நல சங்கத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய propertybazar.com என்று சொல்லக்கூடிய நண்பர், நம் சங்கத்தினுடைய உறுப்பினர் தோழர் திரு அகிலன் அவர்கள் ஏஜென்ட்டுகள் உரிமையாளர்கள் எல்லாம் இலவசமாக ஆன்லைனில் விளம்பரம் செய்து தங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக ஒரு போர்ட்டல் வெப்சைட்டை நம் மூலமாக என்னை திறந்து வைக்க கோரி வேண்டுதல் வைத்திருக்கிறார். அருமை நண்பர் திரு அகிலன் அவர்கள் வாங்க, முன்னாடி வாங்க. அதை நீங்க எல்லோரும் பயன்படுத்தி உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அகில இந்திய ரியல் எஸ்டேட் வர்த்தகர்கள் மற்றும் முகவர்கள் நல சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய இந்த 5வது தேசிய ரியல் எஸ்டேட் எழுச்சி மாநாடுக்கு எழுச்சியோடு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, புதுவை மாநில உள்ளிட்ட கூட்டமைப்பினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், நம்முடைய சங்கத்தில் இருக்கக்கூடிய மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பகுதி, வட்ட பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தாமதத்தை கருத்தில் கொண்டு இங்கு இருக்கக்கூடிய என்னுடைய சக குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் அனைவரையும் என்னுடைய இதயத்திலே நான் எழுதி வைத்திருக்கின்றேன். உங்கள் அனைவருடைய பெயரையும் நாம் சொல்லியதாக நினைத்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நேரம் கடந்துவிட்டபடியால் மதிய உணவு தயாராக இருக்கிறது, நம் அனைவருக்கும் பசி இருக்கிறது. இருந்தாலும் ஒரு 10 நிமிடம் தலைவன் என்ற முறையிலே என்னுடைய வார்த்தைக்கு உங்களுடைய செவிகளை சாய்த்து இந்த மாநாடு எதற்காக கூட்டப்பட்டிருக்கிறது, இதனுடைய நோக்கம் என்ன, இதனுடைய அம்சம் என்ன, இதையெல்லாம் வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே 5ஆம் ஆண்டு தேசிய ரியல் எஸ்டேட் எழுச்சி மாநாட்டிற்கு அனைவரும் அமைதியாக இருந்த பொழுதும் நான் தலைமையேற்று நடத்துகிறேன் என்று சொல்லி பொருள் உதவியையும் உடல் உதவியையும் அனைத்து விதமான உதவிகளையும் நமக்கு செய்து கொடுத்து தலைமை தாங்கியிருக்கக்கூடிய அருமை நண்பர் சகோதரன் ராஜசேகரன் அவர்களே, மற்றும் அவையிலே அமைந்திருக்கக்கூடிய அனைத்து கூட்டமைப்பு பொறுப்பாளர்களே, மற்றும் என்னுடைய குடும்பத்தினுடைய சக தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் மிகுந்த அன்புக்கும் மேலான மரியாதைக்கும் உரிய என்னுயிர் சகாக்களே, காத்திருக்கும் வரை நம் பெயர் காற்றென்றே இருக்கட்டும், புறப்பட்டு விட்டாலோ நாம் புழல் என்பதை உலகுக்கு புரிய வைப்போம். காத்திருக்கும் வரை நம் பெயர் காற்றென்றே இருக்கட்டும், புறப்பட்டு விட்டாலோ நம் பெயர் புழல் என்பதை உலகுக்கு புரிய வைப்போம். காற்றாய் இருந்த நாம் இன்று புழலாய் மாறிவிட்டோம் என இந்த எழுச்சி மாநாடு வெற்றி மாநாடாக மாற்றியதன் மூலம் உலகுக்கு புரிய வைத்துள்ளோம். தனி மனிதன் ஒருவரின் வளர்ச்சிக்காக நம்மளுடைய சங்கமோ கூட்டமைப்போ இல்லை, நம் ஒவ்வொருவரின் வளர்ச்சிக்காகத்தான் நம்மளுடைய சங்கமும் கூட்டமைப்பும் என்பதை நான் இங்கு தெளிவுபடுத்துகிறேன். தனி மனிதன் ஒருவனுக்காக இந்த சங்கமோ கூட்டமைப்போ இல்லை, நம் ஒவ்வொருவருடைய வளர்ச்சிக்காகத்தான் நம்மளுடைய சங்கமும் நம்மளுடைய கூட்டமைப்பும் இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அகில இந்திய ரியல் எஸ்டேட் வர்த்தகர்கள் மற்றும் முகவர்கள் நல சங்கங்களினுடைய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் அனைத்து சங்கங்களினுடைய செயல்பாடுகளின் மூலம் இது நிரூபிக்கப்பெற்ற உண்மை. தமிழகத்தில் தற்போது 500க்கும் மேற்பட்ட ரியல் எஸ்டேட் வர்த்தகர்கள் மற்றும் நிலத்தரகர்களுக்கான சங்கங்கள் செயல்பட்டு வருவதை நாம் அனைவரும் அறிவோம். மேலும் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மன்னிக்கணும், ஆந்திர பிரசன்ட் காரு வெங்கடேஷ் ரெட்டி காரு கம் ஆன் த ஸ்டேஜ். ஆம் சகாக்களே, இணைந்தே செல்வோம், முனைந்தே செல்வோம், இணைந்தே செல்வோம், முனைந்தே செல்வோம், கனலாய் இருப்போம் உரிமைகள் பெற்றிட, புனலாய் இருப்போம் உழைப்பவர் உயர்ந்திட, கனலாய் இருப்போம் உரிமைகள் பெற்றிட, புனலாய் இருப்போம் உழைப்பவர் உயர்ந்திட, நடத்தையில் நேர்மை, உழைப்பினில் உண்மை, சேவையில் தூய்மை, நடத்தையில் நேர்மை, உழைப்பினில் உண்மை, சேவையில் தூய்மை எனும் நமது தாரக மந்திரங்களின் வெளிப்பாடுதான் இந்த கூட்டமைப்பு வெற்றி பெற்றதற்கு காரணம்.
சங்கத்தில் இணையும் ஒவ்வொருவரின் வளர்ச்சிக்கும் நம்முடைய சங்கம் உறுதுணையாக இருக்கிறது, உற்சாகம் தருகிறது. ஒருவர் இருவராக, இருவர் நூற்றுவராக மாறினார்கள். இந்த 100 1000 கடந்து இன்று அகில இந்திய அளவில் கிட்டத்தட்ட 2 லட்சம் உறுப்பினர்களை கொண்டதாகவும் 150க்கும் மேற்பட்ட இணைப்பு சங்கங்களாகவும் மாறி வளர்ந்து இருப்பதை நாம் உணர்வோம். பாதிக்கப்படும் ரியல் எஸ்டேட் வர்த்தகர்களுக்கு பாதுகாப்பது, நசுக்கப்படும் நிலத்தரகர்களுக்கு மறுவாழ்வு அமைத்துக் கொடுப்பது, மறுக்கப்படும் உரிமைகளை மீட்பது, வாரியம் அமைப்பதற்கு போராடுவது, ஊதிய பணத்தை இழந்த நிலத்தரகர்களுக்கு பெற்றுக் கொடுப்பது என நமது கூட்டமைப்பு தொடர்ந்து சேவை புரிந்து வருகிறது, வெற்றி கண்டு வருகிறது என்பதை உங்கள் முன்னே மகிழ்வோடு பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்த 6ஆம் ஆண்டு தேசிய மாநாட்டின் பொழுது இந்த 2 லட்சம் உறுப்பினர்கள் 4 லட்சம் உறுப்பினர்களாக தாண்டியும் பல 100 இணைப்பு சங்கங்களுமாக வளர்ந்து இருக்கும் என்பதை நம்பிக்கையினை உங்கள் முன் உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இது உங்களால் முடியும், உங்களால் மட்டுமே முடியும். ஏனெனில் நாம் சங்கத்துக்காக உழைக்கிறோம். சங்கம் சேர்த்து சுயநல காக்க இல்லை இச்சங்கம். சங்கம் வளர்த்து சுயநலம் காக்க இல்லை நம்முடைய சங்கம். நசுக்கப்படுவோரின் நம்பிக்கை நட்சத்திரம்தான் நம்முடைய சங்கம். கொள்கையற்ற கூட்டு கும்பல் இல்லை இச்சங்கம். சத்திய ஆவேசமுள்ள கொள்கை கூட்டம்தான் நம்முடைய சங்கம். எனவே நம்முடைய சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களும் சொல்லில் உறுதி, செயலில் வேகம் பிளஸ் விவேகம், முடிவில் வெற்றி. வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். நாம் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு நாம் பல்வேறு கோரிக்கைகளை கடந்த காலங்களிலே வைத்து வெற்றி கண்ட சங்கம், வெற்றி கண்ட கூட்டமைப்பு என்பது நிதர்சன உண்மை. எனவே அகில இந்திய ரியல் எஸ்டேட் வர்த்தகர்கள் மற்றும் முகவர்கள் நல சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக இந்த 5ஆம் ஆண்டு தேசிய ரியல் எஸ்டேட் எழுச்சி மாநாட்டில் தமிழக அரசின் கனிவான பார்வைக்கு வைக்கப்பெற்ற கோரிக்கைகள் நம்முடைய ஃபெய்ரா கூட்டமைப்பு மற்றும் பொதுமக்களின் மனநிலையையும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு தமிழக அரசின் பத்திரப்பதிவுத்துறை, வருவாய்த்துறை, திட்ட அனுமதித்துறை என்று சொல்லக்கூடிய அப்ரூவல் டிபார்ட்மெண்ட் போன்ற துறைகளை கடந்த 18 ஆண்டு காலமாக அலசி ஆராய்ந்து தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை நாம் தொடர்ந்து வைத்து வருகிறோம். அதன் பயனாக நாம் வைத்த தமிழக அரசிற்கு நாம் வைத்த கோரிக்கைகளில் ஒரு சில கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றியுள்ளது. குறிப்பாக ஆவண பத்திரங்களுக்கு வாங்குபவர் விற்பவர் புகைப்படம் ஒட்டுதல், பொது அதிகார பத்திரத்திற்கு எழுதி கொடுப்பவர் எழுதி வாங்குபவர் சாட்சிகள் போன்றவர்களின் புகைப்படங்களையும் ஓட்டுதல், வாடகைக்கு குடி வருபவர்கள் தங்களுடைய சுய விபரத்தை கட்டடத்தின் உரிமையாளர் மூலம் காவல் நிலையத்திற்கு தெரிவித்தல், பதிவுத்துறைக்கு சொந்த கட்டடங்கள், பதிவு அலுவலகங்களில் குடிநீர், கழிவறை, அமரும் இருக்கைகள், தடையில்லா மின்சாரம், அலுவலக உபகரணங்கள், வெளியாட்களின் நடமாட்டத்தை தடுக்க பதிவு அலுவலகங்களில் கண்காணிப்பு கேமரா, பயோமெட்ரிக் வீடியோ பிங்கர் பிரிண்ட் ரெக்கார்டிங் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஆள்மாறாட்டத்தை தடுப்பதற்கான ரெக்கார்டிங் சிஸ்டம், பதிவு செய்த பத்திரத்தை சிடி மூலம் நகல் பெறுவது போன்ற திட்டங்களை அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளது. இதற்காக நம்முடைய கூட்டமைப்பும் மற்றும் தோழமை சங்கங்களும் தமிழக அரசுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் பெருமகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் இம்மாநாட்டின் மூலம் நான் ஒரு தீர்மானமாக படிக்கிறேன். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில், நீங்களும் அந்த தீர்மானத்தை அப்படியே ஆமோதிக்கும் வகையில் உங்களுடைய கரகோஷங்களை எழுப்பி தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுங்கள். இம்மாநாட்டின் மூலம் அத்தியாவசிய தேவை மிகுந்த கீழ்கண்ட கோரிக்கைகளையும் நாம் தமிழக அரசின் மேலான பார்வைக்கு நம்பிக்கையுடன் வேண்டுகோளாக வைக்கின்றோம். 1. தமிழக அரசு வீட்டுமனை இல்லாத ஏழை மக்களுக்கு வீட்டுமனைகளையும், நிரந்தர வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு ஒழுகாத பசுமை வீடுகளையும் அமைத்து கொடுத்து மக்களை வாழ்வித்து வரும் நிலையில் நிலம், வீடு, மனை வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்களுக்கு இடையே பாலமாக செயல்படும், நிரந்தர வருமானம் இல்லாமல் மற்றவர்கள் வசிக்க வீட்டினை சுற்றி காட்டும் நிலத்தரகர்கள் வசிக்க சொந்த வீடு இல்லாமல் இருப்பது வேதனைக்குரியது. ஆகவே நிரந்தர வருமானம் இல்லாமல் வறுமையில் வாடும் நிலத்தரகர்களுக்கு இலவசமாகவோ அல்லது வீட்டு வசதி வாரியம் மூலம் சலுகை விலையிலோ சுலப தவணையிலோ வீடு வழங்க கோரிக்கை வைக்கின்றோம். இதனை அரசு கருணை உள்ளத்தோடு கவனத்தில் கொண்டு ஆவண செய்திட வேண்டும். மேலும் காகித பற்றாக்குறையை போக்குவதற்காகவும் காகித பயன்பாட்டினை குறைப்பதற்காகவும்
போலி முத்திரைத்தாள் பற்றிய பயத்தை மக்களிடம் நீக்குவதற்காகவும் இ ஸ்டாம்ப் திட்டத்தை மாநிலம் முழுவதும் அரசு நடைமுறைப்படுத்திட வேண்டும். இது பற்றிய விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிட அரசு அனைத்து பத்திரப்பதிவுத்துறை அலுவலகங்களிலும் விழிப்புணர்வு பிரச்சார ஏற்பாடுகளை செய்திட வேண்டும். இதனால் மக்களுக்கும் நாட்டுக்கும் பயன் கிடைக்கும் என்பதால் அரசு ஆவண செய்திட வேண்டும்.